So first of all, I would like to thank the NPR management and principal and the organizing committee for inviting us for this meeting. So I think we will be an odd man out for this. Are you comfortable in English or in Tamil? Tamil. சரி. ஏன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது, இந்த கேதரிங் வந்து சடனாக தான் சொன்னார் பிரபார். ஸோ பிரபார் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எங்களுக்கே இன்னும் வந்து ஃபுல்லாக ஒரு ஐடியா இல்லை என்ன கைண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ்னு. பட் பேசிக்லி வாட் வி அண்டர்ஸ்டுட் வாஸ் இந்த மாதிரி வந்து ஃபுட்டு அண்ட் அக்ரோ ரிலேட்டட் இதில் வந்து ரிசர்ச் அண்ட் ஃபார் த ஃபார்மர்ஸ் சம்திங் வந்து கவர்மெண்ட் வாஸ் ட்ரைங் டு டூ. ஸோ அதில் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு. ஸோ மோஸ்ட்லி இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 நாள் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6-8 செஷன் இருக்க போகுது. ஸோ கண்டினியூஸாக தேர் கோயிங் டு பேங் யூ வித் மோஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் த டெக்னிக்கல் ஃப்ரண்ட். பட் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவில் என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் ட்ரக் டெலிவரியிலையோ இல்லை கமர்ஷியலைசேஷன்லேயோ நடக்குதுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் just a brief introduction about our company. So I am from Apex Laboratories. So நாங்கள் வந்து சென்னை பேஸ்ட் கம்பெனி. இட்ஸ் அ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ மருந்து தயாரிக்கிற நிறுவனம் அது. எங்களுக்கு வந்து சென்னையில் வந்து 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஸோ அந்த 4 மேனுஃபேக்சரிங் யூனிட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளான்ட் 1ங்கிறது வந்து ஓரல் சாலிட் டோசேஜஸ், அதாவது டேப்லெட்ஸ் கேப்சூல்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து வி ஆல்சோ ஹேவ் டாபிக்கல்ஸ். எங்களோட ரிசர்ச் வந்து மொத்தமாக வந்து டாபிக்கலில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கோம். பிளான் 2ங்கிறது ஸோ பிளான் 2ங்கிறது வந்து எங்களுடைய சிடிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. சிடிஎம்ஓங்கிறது வந்து கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணியும் கொடுப்போம், அதே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியும் கொடுப்போம். இது வந்து ஃபுல்லாக ரெகுலேட்டட் பிளான்ட். யூகேஎம்ஹெச்ஆர்ஏ, எஃப்டிஏ, ஹெல்த் கனடா, டிஜிஏ ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு. பிளான்ட் 3ங்கிறது வந்து லிக்விட் பிளான்ட். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் லிக்விட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது வந்து பிளான்ட் 4ங்கிறது வந்து ஹெர்பல் அண்ட் காஸ்மெசூட்டிக்கல்ஸ். ஸோ பேசிக்காக வந்து எங்கள்கிட்ட ஹெர்பலும் காஸ்மெசூட்டிக்கல்ஸும் இருக்குது. ஸோ எங்கள் சேர்மன் மிஸ்டர் வணங்காமுடி, மை ஃபாதர் வாஸ் அ குரூப் டைரக்டர். So now I am taking care of R&D, plant, and also clinical trials, regulatory affairs, most of the functions of the plant. So we also have an R&D, in-house R&D இருக்குது எங்களுக்கு. ஸோ R&Dயில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல் டைம் சயின்டிஸ்ட். R&D ரோல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் இருக்கும், அனலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும், டெக் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், மைக்ரோபயாலஜியும் இருக்கும். ஸோ அனலிட்டிக்கலில் வந்து மோஸ்ட்லி அந்த கெமிஸ்ட் வந்து மெத்தட் டெவலப் பண்ணுறதுலேருந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து we are almost 48 years old company. ஸோ மோஸ்ட்லி வந்து சென்னை ஆப்ரேஷன்ஸ் எங்களுக்கு. ஸோ ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா என் டீம் ரிசர்ச்லேயும் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு ட்ரக் டிஸ்கவரி ஒரு தனி ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டைசல் பார்க்கில் இன்னொரு லேபும் வந்து வச்சுட்ருக்கோம், அனாலிட்டிக்கலுக்கு, மெத்தட் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டர்மாவில் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 43 பேட்டர்ன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பேட்டர்ன்ஸ். போத் வந்து யூஎஸில், சைனாவில், ஆல்மோஸ்ட் ஆல் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸில். அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து யூஎஸில் என்சியாக கொண்டு போகிறோம். ஏஎன்டிஏ கிடையாது, என்சிங்கிறது வந்து நியூ கெமிக்கல் என்டைட்டியாக வந்து யூஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ யூஎஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎன்டின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக். ஸோ அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரக் டிஸ்கவரியில் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் சால்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து பெப்டைட்ஸ் அண்ட் பயாலஜிக்ஸ்லேயும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டீமில் இந்த வருஷம் மட்டும் ஒரு 5 பேட்டன் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பேட்டன்டிங் அண்ட் கமர்ஷியல் வந்து எங்கள் டீமில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மோஸ்ட்லி எங்களை வந்து ஜிங்கோவிட்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிங்கோவிட் வந்து ஒன் ஆஃப் த இதோட மேஜர் பிராண்ட். அது இல்லாமல் வந்து பேராஸ்டமாலில் வந்து பி குரூப்பில் P125, P250ங்கிறதெல்லாம் வந்து இந்தியாவில் செகண்ட் டாப் மோஸ்ட் பிராண்ட். ஸோ கோவிட் டைமில் வந்து என்ன ஆயிடுச்சு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட் மல்டிவிட்டமினில் ஜிங்க் வந்து கொண்டு வந்தோம். ஸோ ஜிங்க் வந்து யாரும் அப்போ
அவ்வளோவா புரிஞ்சிக்கல. அதோடைய யூசஸ் இம்யூனிட்டியில் இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஏரியாவில் வந்து வி brought in ஜிங்க். கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா இது ஆல் இண்டியாவில் நம்பர் 1 பிராண்டாக இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பீட்டிங் கார்டியாக் ட்ரக்ஸ், நீங்கள் வந்து பெயின் கில்லர்ஸ், சிஎன்எஸ் அந்த விட நம்பர் 1 பிராண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் அவர் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அது இல்லாமல் இப்போ ஹெர்பலில் என்ன செஞ்சோம்னா, நாங்கள் கோவிட் டைமில் வந்து வி ஹேட் நீங்கள் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரக் ரிசர்ச்சோடைய அவுட்லுக்கே மாறிப்போச்சு. பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துடுச்சு. அந்த சமயத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, என்னென்ன ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ரீபர்பஸ் பண்ணலாம், ட்ரக் ரீபர்பஸிங், அது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு ட்ரக் வந்து இந்த பாத்வேல தான் ஒர்க் பண்ணுன்னு பார்த்தாங்க. நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சில்டனிஃபில் சிட்ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வயக்ரா ட்ரக் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக வந்து ஹைப்பர் டென்சிவ்க்கு தான் ரிசர்ச் பண்ணாங்க. பட் ஆனால் ஆக்டிவிட்டி வந்து வேறு வந்ததுக்கப்புறம் அதை வேறு ரீபர்பஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ட்ரக் வந்து ஆன்டி வைரல். ஸோ இதில் நாங்கள் என்ன செஞ்சோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோவிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து இந்த ஆர்டிஇபி இருக்கலாம், ஸோ ஆர்என்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கலாம், அப்புறம் வந்து S1லாம் இருக்கலாம், இல்லை PL ப்ரோவாக இருக்கலான்னு மேஜர் இன்ஃபர்மேஷன் எப்போ வந்துச்சுன்னா இந்த எம்ப்ரோங்கிறது வந்து மெயின் ப்ரோட்டீஸ். ஸோ இந்த எம்ப்ரோ தான் இதோடைய பைண்டிங் ஏஜென்ட்டு, இதுதான் வந்து இதோட ஆக்டிவிட்டிக்கு காரணம்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களோட ட்ரக்கை ரீபர்பஸ் பண்ணி டாக்கிங் ஸ்டடி பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ சப்ஸ்டேட் பைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்கிங் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்கிங் பேஸ்ட் இது வந்து எப்படின்னா பார்ட் ஆஃப் ஏஐ தான். ஸோ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பயோடெக் வாஸ் த ப்ரைமாக அதை சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் படிக்கும்போது நானோ டெக்னாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது பேசிக்காக ஒன்றும் கிடையாது, ஒரு அலாகிரிதம்ஸ் தான், ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணணுங்கிறது அவசியம்லாம் கிடையாது. இப்போ நிறையா வந்து இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் வந்து கெமிக்கல் டிசைனிங்கில் போட்டு பாத்வேல வருதான்னு பார்த்தா கூட நீங்கள் பண்ணலாம், பேசிக் தான். ஸோ நாங்கள் அதில் இந்த டாக்கிங் பண்ணி அந்த டாக்கிங்கில் வந்து இது வந்ததுக்கப்புறம் தான் அந்த எம்ப்ரோவில் வந்து சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், இதை கிளினிக்கல் ட்ரையல் கொண்டு போய் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி கொரோனா டைமில் 50 பேஷண்ட்ஸில் பண்ணி கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்டு செகண்ட் ப்ராடக்ட் இது ஹெர்பலில். ஸோ ஃபார் மைல்ட் டு மாடரேட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோவிட். ஸோ இது ஒன் ஆஃப் த எங்களுடைய ரிசர்ச் அச்சீவ்மெண்ட்ஸ் ஜூரிங் கோவிட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இன்றைக்கி ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ட்ரக்கில் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப நார்ம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. இந்த ட்ரக் தான் பண்ணணும், இந்த ட்ரக் பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் ஃபிக்ஸ் டாமினேஷன் போடணும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் ரிசர்ச் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஏரியா வந்து ஹெர்பல்லையும் நியூட்ராசூட்டிக்கல்லையும் இன்னும் இருக்குது. ஏன்னா அதில் தான் வந்து நிறையா வந்து உங்களுக்கு ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ என்ன டெக்னாலஜி போயிட்டுருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம்னா ஜின்செங் சொல்லுவோம். இதை நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எல்லா டைப் ஆஃப் ஜின்செங்கும் இருக்கும். ஆனால் இன்னி வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா அதோடைய செகண்டரி மெட்டபலைட் எதோட ஆக்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த ஜினோசைட்ஸுங்கிறது வந்து இன்டர்லூக்கின்ஸ்லேயும் TNF ஆல்ஃபாலேயும் ஒர்க் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷோடிங்கர் சாஃப்ட்வேர் இருந்தாலே அதில் போட்டு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். எப்படின்னா ஈதர் ட்ரக்கோட பாத்வே ப்ரிடிக்ட் பண்ணலாம், இல்லை ட்ரக்கோட பைண்டிங் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம், இல்லை ட்ரக் வந்து எந்த ஆக்டிவிட்டியில் வருதுன்னு. அதாவது இது வந்து ப்ரீவியஸ்லி ஸோ இது வந்து பயோகெமிக்கல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. இந்த பாத்வேயில் இந்த ட்ரக் எங்கே வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 3 தான் பேனக்ஸ் ஜின்சிங்கோடது. கொரியன் ஜின்சிங், சவுத் சைனா ஜின்சிங், அமெரிக்கன் ஜின்சிங். இதுக்கு மட்டும்தான் இம்யூனோ மாடுலேட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் போய் பண்ணோம்னா அதில் வந்து ஒன்றும் வராது. கண்டிப்பாக வந்து நீங்கள் சினர்ஜி பார்த்தீங்கனாலும் வராது, ஆக்டிவிட்டி பார்த்தீங்கனாலும் வராது. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெர்பல்லையோ ஒரு ஃபார்மராவோ இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ராசூட்டிக்கல் பேஸ்ட் கிராப்ஸுக்கு போகலாம் ரேதர் தென் ஜென்ரலாக. அஃப்கோர்ஸ் மொரிங்கா பற்றி பண்ணலாம், நிறையா இந்தியன் கிராப்ஸும் நிறையா இருக்குது. பட் நான் அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். எங்களோடதில் வந்து நாங்கள் வந்து கிரேப் சீட்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது வந்து விட்டிஸ் வினிஃபரா. ஸோ அந்த கிரேப் சீடில் என்ன செய்வாங்க, நேச்சுரலாக ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன சொல்லுவாங்க, பாலிஃபினால் இருக்கணும். ஸோ வந்து பாலிஃபினாலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. பாலிஃபினால்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட்னு. பட் நீங்கள் இன்டெப்த்தாக போய் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா
இதில் வந்து மேஜர் ஆக்டிவிட்டி காரணம் வந்து ஒலிகோமெரிக் ப்ரோஆந்தோசைனின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் தான் வந்து இதோடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி காரணம். ஸோ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், வாங்குகிற மருந்தில் 75% ஆஃப் இந்த ஒலிகோமெரிக் ப்ரோஆந்தோசைனின் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த மெட்டபலைட்டை நாங்கள் யூஸ் பண்ணி இங்கே ட்ரக்கில் கொடுக்குறோம். ஸோ வந்து உங்களுக்கு எப்படின்னா எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறையா ட்ரக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் ஹெர்பலில் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு மார்க்கெட் பண்ணுறோம். வி ஹேவ் ஒரு ஆஃபீஸ் இன் நெதர்லாண்ட்ஸ். ஸோ நெதர்லாண்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரக் அங்கே போனாலே அவங்க வந்து கேட்குறது வந்து பியூரிட்டி கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் பியூரிட்டி வந்து நீங்கள் அசேல ப்ரூவ் பண்ணிடலாம். அது போக வந்து ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் கண்டாமினேஷன் கேட்பாங்க. சோர்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஹெவி மெட்டல் ஸ்டடீஸும் பண்ணி தான் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த வேலைக்கு தான் கொடுப்போம். இப்போ செஞ்சான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைப்பரிகம் பெர்ஃபோரேட்டம். ஸோ அது வந்து ஆன்டி டிப்ரெசன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது என்ன செய்யும்னா இந்த எல்லா ட்ரக்கும் போய் பைண்ட் ஆகிற பார்த்து பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் P450 சொல்லுவாங்க. அதாவது ஒரு மருந்து உள்ளே போய் அப்சர்வ் ஆகுதுன்னா ஒன்று ப்ரோட்டீனில் போனோம், இல்லை இந்த மெக்கானிசமில் போனோம். இந்த மருந்து என்ன செய்யும், அதில் போய் உட்காந்துக்கும். ஸோ அடுத்த ட்ரக் அப்சர்வ் பண்ண விடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஸ்டடி பண்ணணும். ஸோ அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸும் கேட்குவாங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் அட்வர்டைஸிங். இப்போ நியூட்ராசூட்டிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது வந்து கிளைம்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ண முடியாது. நியூட்ரியன் கிளைம் பண்ணலாம், இல்லை அப்ரூவல் வாங்கிட்டு ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒன்றுக்கு கிளைம் பண்ணணும். மற்றபடி வந்து ட்ரக்ஸில் இருக்கிற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா லோ சாலிபிலிட்டி ட்ரக்ஸ் இருக்கும், பயோஅவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும், இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம டெய்லி சாப்பிட்றது தான், யூஸ்வலாக சாப்பிடுவோம், ஃபங்க்ஷன் பண்ணால் சாப்பிடுவோம், எல்லோரும் பார்ப்போம். சும்மா சொல்லுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த லெவலுக்கு போவேன். ரெண்டும் ஐஸ்கிரீம் தான், என்னன்னு சொல்லுங்கள். சார் வேறு சார்? இல்லை சார். எத்தனை பேர் அமுல் சாப்பிட்ருக்கீங்க? எத்தனை பேர் குவாலிட்டி சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்ருக்கீங்களா? நம்மளுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. சொல்லுங்கள் சுரேஷ். எக்ஸாக்ட்லி கிடையாது. நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சிங்களேன், என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு இந்தியன் மென்டாலிட்டி என்ன செய்வோம், ஒரு ப்ராடக்ட் எடுத்தோடனே விலை பார்ப்போம். அதுக்கப்புறம் படித்தவங்க என்ன செய்வோம், மேனுஃபேக்சரிங் டேட்டு இல்லை எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம். கரெக்டாக? அதுக்கு மேலே நம்ம எதுவும் பார்க்க மாட்டோம். ஈவன் நம்மள மாதிரி வந்து சயின்ஸில் இருக்கவங்களே பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். பின்னாடி ஸ்லைட். இது பார்த்தீங்கன்னா மில்க் ஃபேட்டில் பண்ணது. இதுதான் ஐஸ்கிரீம். இது வந்து ஃப்ரோசன் டெசர்ட்னு போட்டிருப்பாங்க லேபிள்லேயே. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எடிபிள் வெஜிடபிள் ஆயில் இருக்கும். ஸோ நீங்கள் எடிபிள் வெஜிடபிள் ஆயிலில் தான் ஐஸ்கிரீம் நினச்சி நம்ம திங்கிறோம். அது வந்து ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் லேபிள் வச்சே உங்களை என்ன வேணால் நம்ம செய்யலாம். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து அவேர்னஸ்ங்கிறது வந்து மக்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் பெப்சி கோக் குடிச்சிருக்கீங்களா? அதில் லேபிள் என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? கீழே போட்டிருப்பாங்க நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன் போட்டிருப்பாங்க. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏன்? எதனால்? ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருக்கும். அதில் எதாச்சும் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருந்துச்சுன்னா சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது FSSAI ரெகுலேஷன் படி. ஸோ அதனால் என்ன செஞ்சுருப்பாங்க, நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன்னே லேபிளில் போட்டிருப்பாங்க. ஆனால் சின்னதாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்க்க மாட்டோம். இப்போ இப்படி கொஞ்சம் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ORS பற்றி வந்துச்சு, ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் பற்றி வந்துச்சு. ஸோ ஃபுட் பீவரேஜஸ் வந்து ORSஆக சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து எப்படின்னா ORSல வந்து ஒரு WHO ஃபார்முலா படி இருக்கணும். ஆஸ்மாரட்டை வந்து அந்த கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க டோஸ். ஸோ இதில் வந்து ஃபுட் பீவரேஜஸில் வந்து அது மாதிரி வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு லேபிள் வச்சு நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணலாம். இப்போது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கிணத்துலையும் போர்வெல்லையும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை ஆரோவில் கொண்டு போனீங்க. ஆரோவில் கொண்டு போய் என்ன செஞ்சோம், எல்லாம் ஃபில்டர் பண்ணி எல்லா மினரல்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆரோ வாட்டர் வித் மினரல்ஸுங்கிறான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் த ஹோல் கான்செப்ட். இப்போ நீங்கள் FSSAI ப்ராடக்ட்டில் எப்படின்னா ட்ரக்கில் வந்து ரெகுலேஷன்ஸ் உண்டு. FSSAIயில் வந்து
அது வந்து ஓடிசின்னு சொல்லுவாங்க, ஓவர் த கவுண்டர். அதாவது ஒரு கவுண்டரில் போய் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து நியூட்ராசூட்டிக்கல் இல்லை ஃபுட் சப்ளிமெண்ட். மருந்து கடையில் போய் டாக்டர் எழுதி கொடுத்து வாங்கினீங்கன்னா அது வந்து மருந்து. ஸோ மருந்துக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அப்போ போகும்போது நம்ம என்ன வேல்யூஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆடட் சுகர்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், இதை பார்த்துருக்கீங்களா? அதாவது இப்போ மேண்டேட்ரியாக வந்து கார்போஹைட்ரேட் ப்ரொஃபைல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆடட் சுகர்ஸ்னு இருக்கும். அந்த ஆடட் சுகர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஆர்எஸ் எல்லாம் வந்து 5 மில்லிகிராமில் வந்து 1000 ml இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 மில்லிகிராம் வந்து கிராம்ஸ் இருக்கும் 100 ml. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 times வந்து சுகர் வந்து இருக்கும். ஸோ இது நீங்கள் கிராம் பை எம்எல் இல்லை மில்லிகிராம் பை எம்எல் போடுவோம், பட் நம்மளே வந்து கால்குலேட்லாம் பண்ணி பார்க்க மாட்டோம். பட் இந்த மாதிரி தான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் போகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ட்ரக்கில் ரிஸ்கவரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தான். ஏன்னா ட்ரக் ரிசர்ச்சே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், பட் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் எப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாலிகுல்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாலிகுல் எடுப்பாங்க, அந்த மாலிகுலை வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சை மாடிஃபை பண்ணலாம். இது வந்து பெர்மியேஷன் என்ஹான்ஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாங்களே ஒரு டாப்பிக்கல் வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட எபிடெமிஸ்குள்ளே போனோன்னு வச்சிங்களேன், பெர்மியேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் ஒரு பாலிமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பாலிமர் நேச்சுரல் பாலிமராக இருக்கும்போது இட் வில் என்ஹான்ஸ் பெர்மியேஷன் அண்ட் ரிட்டன்ஷன். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எண்டோஸ்கோமல் எஸ்கேப்பு, டிஸ்பர்ஷன் என்ஹான்சர்ஸு, அப்புறம் வந்து ட்ரக் கிளியரன்ஸை வந்து, அதாவது பைண்டிங் சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் பைண்டிங் சொல்லுவாங்க. ட்ரக்கு எவ்வளோ நேரம் தங்க வைக்க முடியுங்கிறதும் இருக்குது விஷயம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்தது வந்து அட்வான்ஸ்டாக வந்து ட்ரக் மாடிஃபிகேஷன்ஸ்னு வந்துருச்சு. இந்த ட்ரக் மாடிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் மாற்றுறது. இப்போ நாங்களும் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராடக்ட் எடுத்து இனோவேட்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் மாற்றி அதை வந்து ஆக்டிவிட்டி பார்த்து அதில் வந்து நம்ம பேட்டர்ன் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். பிகுலேஷன்ஸ் பண்ணலாம், லிகண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். எப்படின்னா யூஎஸில் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ தான் அதை மேப் பண்ணுறாங்க. ஆர்ஃபன் ட்ரக் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது யூஎஸில். அதை ரூல்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இப்போ தான் அதை டிஃபைன் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் ஜீனில் வந்து என்ன ஆகிடும், அந்த குழந்தைகளுக்கு வந்து பட்டர்ஃப்ளை டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, எபிடமிஸ் புல்லோசான்னு. ஸ்கின் தொட்டால் அப்படியே கையோடு வந்துடும். ஸோ அப்படியே ஃப்ரெஜைலாக இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஜைலாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஜீன் இருக்கும், கோல் A7 ஜீன் இருக்கும். அந்த ஜீனை வந்து மல்டிப்ளை பண்ணி கல்டிவேட் பண்ணி அப்படியே ஜீன் இன்ஜினியரிங் வைப்பாங்க. ஸோ அந்த ஏரியா வைக்கும்போது அந்த ஜீன் வந்து ஃபர்தராக க்ரோ ஆகி வரும். இப்போ ஊன்லேயும் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஊனில் பார்த்துருப்பீங்க, இந்த பேர்ன் ஊண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பில் வர புண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். ஃபிஷ் ஸ்கின் வந்து பேஸ்ட் பண்ணி அது மூலமாக அந்த ஊன் ஹீலிங் பண்ணுறது. ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறத வந்து அடுத்து வந்துக்கிட்டு இருக்க ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற ஃபீல்டு. அதுக்கப்புறம் வந்து பேச்சஸ் எல்லாம் வந்துருச்சு. அது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ் எல்லாம், நிக்கோட்டின் பேட்ச்லாம் வந்திருக்கு. இந்த ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஆன்டி நிக்கோட்டின் வந்து பேட்சாக வச்சுட்டு அந்த பேட்சை ஒட்டிடுவாங்க கையில். ஸோ அந்த பேட்ச்லேருந்து மருந்து வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. பாலிமர் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. பாலிமர் ஃபிலிம்ஸ் இப்போ நாங்களே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கேட்டயானிக் பாலிமர் எடுத்து அந்த பாலிமரை ப்ளோ பண்ணி நேனோ ஃபைபர்ஸ் பண்ணி அந்த நேனோ ஃபைபர்ஸில் ட்ரக்கை லோட் பண்ணி அந்த பாலிமர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கஃபோல்டாக யூஸ் பண்ணலாம். என்னென்னா, இனிமேல் மருந்தெல்லாம் போட தேவை கிடையாது. நாங்கள் ஸ்கஃபோல்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கஃபோல்டை நீங்கள் வச்சு கட்டிட்டா போதும். ஒரு நாளைக்கு ஒருக்கா அந்த ஸ்கஃபோல்டை மாற்றினீங்கன்னா போதும். அது வந்து என்ன செய்யும், அந்த எக்ஸுடேட்ஸ் வரும் இல்லையா, அந்த சீலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உறிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த புண்ணை வந்து ஆன்டி மைக்ரோபேல் இதுவும் இருக்குது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணி உங்களை சரி பண்ணிவிடும். ஸோ இதெல்லாமே வந்து இனி புதுசாக வரப்போகிற தெரப்பிஸ், ஹைட்ரோஜெல்ஸு, நேனோ பார்ட்டிகல்ஸு, லிப்பிட் நேனோ பார்ட்டிகல்ஸு, இன்ஹேலபிள் டிசீஸு. ஸோ நேனோ பார்ட்டிகல்ஸ் நிறையா பேசியிருப்போம். நம்ம 1-2 நான் அடுத்ததில் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஊன் ட்ரெஸ்ஸிங்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த வந்து இப்போதைக்கு வர நியூ ஸ்லைட்ஸு, அது நியூ தெரப்பிஸ். இது இல்லாமல் வரப்போகிறது வந்து பெப்டைட்ஸும் பயாலஜிக்ஸும். நான் அதுவும் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நேனோ டெக்னாலஜின்னு எல்லாம் பேசுகிறோம். ஓகே, நீங்கள் ஒரு பார்ட்டிகல் எடுத்துடுறீங்க, அதை நேனோ சைஸ் குறைச்சிடுறீங்க, அஃப்கோர்ஸ் ஃபைன். அதனால் என்ன ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும், ஃபைன். அதனால் என்ன ஆகும், ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி என்ன, அதோட பெனிட்ரேஷன் என்ன, அதோட எக்ஸ்க்ளூஷன் என்ன, இதெல்லாமே ஸ்டடி பண்ணணும். ஸோ நீங்கள் மேஜராக வந்து என்னென்னா, இப்போ பிளான்ட் பேஸ்டுங்கிறதுனால நான் பிளான்ட் பேஸ்டுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஹைட்ரோஃபோபிக்காக இருக்குது, சிலது வந்து சென்சிட்டிவ் ஹீட்டு, லைட், பிஹெச் இருக்குது, இல்லை இன்டெஸ்டைனில் வந்து அப்சர்வ் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு.
ஒன்று பார்ட்டிகல் சைஸ் பண்ணலாம், சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், டீக்ரேடேஷன் பண்ணலாம், கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணலாம், செல்லுலார் அப்டேக் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன ஃபார்மில் பண்ணலாம்னா நானோ எமல்ஷன், லிப்போசோம்ஸ், சாலிட் லிப்பிட் நானோ பார்ட்டிகல்ஸு, என்எல்சிஸு, பாலிமரிக் நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி PLA, PLG எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், நான் எடுக்கிறேன் இப்போ ஜிங்க் வந்து நான் பண்ணியிருக்கோம், நானோ ஜிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ நானோ ஜிங்க் பண்ணும்போது என்ன ரீசன்னு, சில ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா BCS கிளாஸிஃபிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க, பயோஃபார்மசூட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். அதில் வந்து என்னென்னா ஒரு ட்ரக்கை எடுத்தீங்கன்னா அந்த ட்ரக்கு வந்து உங்களுக்கு வந்து சாலிபிலிட்டி எவ்வளோ, பெர்மியபிலிட்டி எவ்வளோ, ரெண்டும் தனித்தனி. கரெக்டுங்களா? சாலிபிலிட்டி பெர்மியபிலிட்டி ஒன்று சாலிபிள் ஆகும், ஆனால் உள்ள பெர்மியபிள் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ட்ரக்கு வந்து பெர்மியேஷன் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் எடுத்து நீங்கள் நானோ சைஸில் பண்ணி ஒரு கேரியர் மூலமாக அந்த இடத்துல கொண்டு போகலாம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ட்ரக் பண்ணியிருக்கோம், ஜிங்க்லலாம் பண்ணியிருக்கோம், நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கில் பண்ணலாம், டர்மரிக்கில் பண்ணலாம். டர்மரிக்கில் வந்து என்னென்னா குர்குமின், ABCலாம் இருக்கும், பட் நானோ குர்குமின் பண்ணலாம். இப்போ வந்து ஹெர்பலில் வந்து லிப்போசோமுக்கு பதிலாக இன்னொன்று புதுசாக வந்திருக்கு, ஃபைட்டோசோம்னு. ரிசர்வட்டாலில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாலிஃபினால்ஸில், க்ரீன் டீயில், அப்புறம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸில் எல்லாம் வந்து நானோ எமல்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து லிப்போசோம்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஜிங்க் எடுத்து அதோட பெர்மியேஷன் ரொம்ப கம்மி, அந்த பெர்மியேஷனை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக அதில் வந்து நானோ சைசிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நானோ சைன்சிங்கில் எல்லோரும் படிச்சிருப்போம், ஒன்று டாப் டவுன் அப்ரோச்சு இல்லை பாட்டம் அப் அப்ரோச்சு. ஸோ நாங்கள் வந்து டாப் டவுனில் வந்து மாலிகுலை வந்து நானோ சைசிங் பண்ணோம். ஸோ நானோ சைசிங் பண்ணிவிட்டு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இன்னி வந்து கொஞ்ச நாள் எப்படி போகும்னா, மருந்துங்கிறது வந்து கோவிட்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் மாறிப்போச்சு. உங்களோட கட்டு தான் முக்கியமான விஷயம், அதாவது ஹார்ட்டை விட முக்கியமான விஷயம் கட்டு. மனுஷன் உயிர் வாழ்கிறது வந்து கட்டில் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சாப்பாடை நிறுத்துறீங்கன்னா மனுஷன் சாக ஆரம்பிச்சிருவான். இப்போ நிறைய பிரச்சனைகள் வரதே வந்து கட்டில் தான். ஸோ அந்த கட்டை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். நிறைய ட்ரக்கு அப்சர்வ் ஆகிறதும் கட்டில் தான். ஸோ இந்த பர்டிகுலராக ஜிங்க் வந்து என்ன செய்யும்னா, இது வந்து வில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வில்லையை வந்து இங்கே தான் பைண்ட் பண்ணி, இது அப்பிக்கல்னு சொல்லுவாங்க, இது பேசல் சொல்லுவாங்க. இங்கேருந்து அப்சர்வ் ஆகி இந்த ட்ரக் உள்ளே வரணும். ஸோ இதுதான் இதோடைய டெக்னாலஜி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லிப்போசோமல் வந்து பாஸ்போலிபிட்ஸ்னு சொல்லுவாங்க, 1 or 2 பாஸ்போலிபிட்ஸ் சேர்த்திங்கன்னா ஒரு லிப்போசோம். அதில் நம்ம ட்ரக்கை லோட் பண்ணி, இந்த நானோ பார்ட்டிகல்ஸை லோட் பண்ணி, அந்த லோட் பண்ணதை வந்து நீங்கள் வந்து இந்த இதோட பைண்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன செய்யும், ரொம்ப நேரத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும் அந்த ட்ரக்கை. ஸோ அந்த ட்ரக் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி நீங்கள் போகும். இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாடல்லே பார்க்கலாம். இன்விட்ரோ ஸ்டடியில் கக்கோ2 செல் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கக்கோ2 செல் லைன்ஸ் எடுத்திங்கன்னா இதோட வில்லை மாதிரியே இருக்கும். ஸோ இந்த வில்லையில் இந்த ட்ரக்கை வச்சு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ பேட்டர்னிங் ஸ்டேஜில் இருக்குது, இனி அடுத்து வரப்போகுது. நெக்ஸ்ட், இப்போ நம்ம இதே டெக்னாலஜி வந்து இப்போ ஹெர்பல்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ஃபைட்டோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டைல் கொலின்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நிறையா ட்ரக்ஸை வந்து இப்போ வந்து டெலிவரி கொடுக்கலாம். ஸோ இப்போ யாராச்சும் யங் சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஏரியாவை பாருங்கள். இதில் வந்து நிறையா வந்து மில்க் திசிலில் ஒர்க் பண்ணுறாங்க, க்ரீன் டீயில் ஒர்க் பண்ணுறாங்க, குர்குமினில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்லாயிருக்கும். இந்த ட்ரக்கை வந்து லோட் பண்ணி டெலிவரி கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேணால் இதில் வந்து லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் சொன்ன மாதிரி வந்து கட்டு வந்து அடுத்தது ஒரு பிக் சாப்டர். ஸோ இது வந்து டூயல் கோட்டட் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம என்ன செய்வோம், வீட்டில் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து மெடிசனாக தான் இருந்துச்சு. நம்ம சமையலில் வந்து மஞ்சள் இருக்கும், உப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், சரியான அளவில் இருக்கும். எப்போ நம்ம வந்து நம்ம ஃபுட்டை விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னு வச்சிங்களேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பிடிச்சதோ பிடிக்கலையோ பால் குடிப்பீங்க, தயிர் நிறையா சாப்பிடுவீங்க, மோர் குடிப்பீங்க, கரெக்டாக. இப்போ என்ன செய்கிறோம், ஃபேண்டா கோக்குன்னு போயிட்டு மோர்லாம் எங்களுக்கு அலர்ஜி ஆகும், ஒத்துக்காதுங்கிறோம். பட் அதே டெக்னாலஜி தான் இப்போ வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ப்ரீபயோட்டிக்ஸும் ப்ரோபயோட்டிக்ஸும் மருந்துலேயே வந்துருச்சு. நீங்கள் நியூட்ராசூட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ். இப்போ உங்களுக்கு டயரியா வருது அப்படின்னா நீங்கள் வயிறை சரி பண்ணலாம், பட் ஆனால் அந்த கட்டை சரி பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுடைய அப்சார்ப்ஷன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ அந்த மாதிரி மருந்தெல்லாம் நிறையா வந்துருக்கு. நீங்கள் லாக்டோபேஸ்லைன்னு ஒரு இது இருக்கும், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சுருப்பாங்க, டூயல் கோட்டட்னு DUOLAKன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும், LAC டுயோலாக்னு. ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கோட்டிங் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை மைக்ரோ என்கேப்சுலேஷன் பண்ணலாம். ஒரு
ஸ்டார்ச்சியோ இல்லை ஒரு ஆல்ஜினேட்டோ யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து மைக்ரோ என்கேப்சுலேஷன் ஒன்று பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மெட்டபலைட்ஸ் பெப்டைட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த எஃப்ஏஸுங்கிறத வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெப்டைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எஸ்சிஎஃப்ஏவோட சேர்த்து நீங்கள் ட்ரக்கை வந்து டெலிவரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ பயோஆக்டிவ் பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறையா வந்து உங்களுக்கு எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ட்ரைடர்பினாய்டு ஆக்டிவிட்டி இருக்குது, அல்கலாய்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபீனாலிக் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஒரு பயோஆக்டிவ்ஸில் வந்து நிறைய ஏரியாஸில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த இதில் ட்ரக் டெலிவரி கொடுக்கலாம். இல்லை பெப்டைட் செயின்ஸ், பெப்டைடுங்கிறது வந்து ஒரு அமினோ ஆசிட் செயின்ஸு. ஸோ அந்த அமினோ ஆசிட் செயின்ஸில் வந்து நீங்கள் வந்து 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஹைட்ராலிசிஸில் பண்ணலாம், இல்லை ஃபர்மெண்டேஷன்ஸில் பண்ணலாம். ஃபர்மெண்டேஷனுங்கிறது தயிர் பண்ணுறது தான். ஸோ ஒரு பாக்டீரியா வச்சு ஈஸ்ட் வச்சு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அந்த ஃபர்மெண்ட் ஆகி அந்த மாதிரி வர்றது. ஸோ அந்த மாதிரி ட்ரக்லேயும் வந்துருச்சு. அதே மாதிரி ஜிஐ ட்ராக் டைஜஷன் சொல்லுவாங்க, நேச்சுரலாக வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த விதத்துலையும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். தூக்கம் வந்துருச்சா? ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து இப்போது புதுசாக வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து மிஷின் லேர்னிங் இதெல்லாமே வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போனோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னென்னு பார்த்தா ஆகணும். இப்போ நம்மக்கிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு லீவ் லெட்டர் எழுதணும், இல்லை ஒரு இஷ்யூ எழுதணுன்னா என்ன செய்வீங்க? எங்கடா எழுதுறதுன்னு போய் ஒரு எஸ்ஸே எடுத்து எழுதணும். இன்றைக்கி அப்படியா சாட் ஜிபிடியில் போட்டு இந்த மாதிரி வந்து நான் போடணுன்னா உடனே ஒரு லெட்டர் கொடுத்துருது, நீங்கள் அதை காப்பி பண்ணிடுறீங்க. இன்றைக்கி பெர்ப்ளெக்சிட்டி வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அது எப்படி வருது அப்படின்னா, நிறைய வந்து அலோகிரிதம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அலோகிரிதம்ஸை வந்து லிங்க் பண்ணி அந்த அலோகிரிதம்ஸ் வந்து நிறைய சர்ச் இன்ஜினில் கொண்டு போய், ஸோ நீங்கள் கொண்டு வர சர்ச்சை வந்து அதை மல்டிபிள் பிளாக் செயினில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து நீங்கள் கேட்ட உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அலோகிரிதம் வந்து நம்ம ட்ரக் டிஸ்கவரிக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ஏஐங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. கெமிஸ்ட்ரி அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரியோட கொஞ்சம் சர்ச் இன்ஜினை சேர்த்துனீங்கன்னா அது வந்து மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் பண்ணலாம், இல்லை என்கேப்சுலேஷன் பார்ட்டிகல் ஃபார்மேஷன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் நியூட்ரிஷன், அதுவும் வந்து முன்னாடியெல்லாம் வந்து எப்படின்னா மருந்துங்கிறத வந்து கொடுத்துட்டு மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ மக்களுக்கான மருந்துன்னு பண்ண தொடங்கிட்டாங்க. எனக்கு உங்களுக்குன்னு தனித்தனியாக பண்ண தொடங்கிட்டாங்க. நம்ம அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த பிளாக் செயின்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் அலோகிரிதம் செட் பண்ணி அந்த அலோகிரிதம்ஸில் வந்து பப்ளிக் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் யூஸ் மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து டேக் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த பிளாக் செயின் தான். ஸோ அந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து அலோகிரிதம்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அலோகிரிதம்ஸ் வந்து ஒன்றுனா வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து உள்ளுக்குள்ளே வரப்போ எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. எத்தீரல், கிரிப்டோ, இதெல்லாமே வந்து இந்த பிளாக் செயின் தான். இதே வந்து மருந்தில் எங்கே கொண்டு வராங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மருந்து வந்து ஸ்டோரேஜ்லேருந்து எங்கெங்கே போகுது, எங்கெங்கே வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து பார்கோட்னு வந்துச்சு. ட்ரக் என்ன சொன்னாங்க, டூப்ளிகேட்டாக நான் சாப்பிட்ற மருந்து டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்கோட் வச்சுருந்தாங்க. 2D பார்கோட், 3D பார்கோட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் என்னென்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் வரும் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. நான் அந்த லேபிள் எடுத்து காப்பி பண்ணி போட்டேன்னா அது இன்னும் யார் பண்ணாலும் வரும். ஸோ அதனால் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கு மட்டும் பார்கோட் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, NFC, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மருந்தில். இப்போ நாங்கள் அவங்கள ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஜெர்மனியில் இப்போ மீட் பண்ணோம். அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ NFC மாதிரி இண்டிவிஜுவலாக கொண்டு வந்துருவாங்க, ரேடியோ டேக்கிங். ஸோ நீங்கள் அந்த மருந்து ஸ்டிக்கரில் ஒட்டிட்டீங்கன்னா, நான் ஸ்கேன் பண்ணேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். நான் எத்தனாவது ஸ்கேனர் வரைக்கும் காட்டும், யார் பண்ணால் எந்த லொக்கேஷனில் பண்ணாங்கிறது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது எதுக்குன்னா, டூப்ளிகேட்ஸ் வந்து நிறைய வரும். இப்போது அதிகமாக டூப்ளிகேட் பண்ணுற மருந்து எதுன்னு தெரியுமா? விக்ஸ். நம்ம அந்த லாசஞ்சஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா, மதுரையிலேயே நிறைய பேர் சின்ன யூனிட் வச்சு விக்ஸ் அடிப்பாங்க. பார்லேஜி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து இதெல்லாம் அன்றாடம் பொருள் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்பூரியஸ் ட்ரக்ஸும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம போய் மருந்து உடம்பு சரியில்லைன்னு தான் சாப்பிட்றோம், அது நல்லா கரெக்டாக இருக்கணுமான்னு தெரியணும். ஸோ அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ ஸ்பூரியஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அமெரிக்காவில், வெளிநாட்டில் எப்படின்னா இன்சூரன்ஸ் சிஸ்டம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு டப்பா ஃபுல்லாக வாங்குவாங்க. நம்பூரில் என்ன செய்வோம், 10 மாத்திரைனா அந்த அட்டையை பிரித்து 2 மாத்திரை இல்லை 4 மாத்திரை வாங்குவோம். ஸோ அந்த 4 மாத்திரையில் வந்து எக்ஸ்பைரி டேட்டும் தெரியாது, மேனுஃபேக்சரிங் டேட்டும் தெரியாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்தவனுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல தான் அடிக்க முடியும்.
ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீ அடுத்தது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சிம்பிள் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபுட் அலர்ஜி வருது. பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் அலர்ஜிங்கிறது இருந்துச்சா, நம்ம ரோட்டில் விளையாடுவோம், எங்கே வேணால் போவோம், இம்யூனிட்டி நிறையா இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கவங்களுக்கு நிறைய அலர்ஜிஸ். இப்போ எனக்கே ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு, அதை தான் ஷேவ் பண்ணல. ஸோ இப்போ யூஏ போயிட்டு வந்தோடனே நிறைய அலர்ஜிஸ் ஆச்சு இந்த ஹீட்னால், ஹீட் சென்சிட்டிவாக நம்மளே மாறிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அலர்ஜிஸ் வரும்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த இமேஜிங் டெக்னாலஜியை, இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங்கும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மையும் கம்ப்யூட்டர் விஷனோட சேர்த்து ஒரு செயின் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஏஐ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரியேட் பண்ணதில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா சொல்லிவிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்னா, அலர்ஜி ப்ரிடிக்ஷன் மாடல்ஸும் வந்துருச்சு, அலர்ஜி டிடெக்ஷன் மாடலும் வந்துருச்சு. ப்ரிடிக்ஷன்னா இது வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம், டிடெக்ஷன்ஸ்னா இது வந்துருச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது இந்த வெப்சைட் பாருங்கள் வேணா, ஐஇடிபின்னு இருக்கும். இது யூஎஸ் வெப்சைட்டு, இம்யூன் எபிடோப் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி அலர்ஜிஸ் இருக்கான்னு சொல்லும். அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து நம்மளோட ஐஐடியிலே என்ன செஞ்சுட்டாங்க, இந்த 2 ப்ரிடிக்ஷன் அலர்ஜின் வெப்சைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏஎல்ஜி ப்ரெட்டும் அப்புறம் வந்து சாய் ப்ரெட்டுன்னும். இது என்ன செய்யும்னா, ஒரு 5 மாத்திரை சாப்பிட்றீங்க. ஸோ அந்த 5 மாத்திரையில் நீங்கள் எந்த மாத்திரை வந்து அலர்ஜி வந்து இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த டீட்டெயில்ஸ் இதில் லோட் பண்ணிங்கன்னா அதுவே என்ன செய்யும், உங்களுக்கு பார்த்துட்டு இது அலர்ஜி கிராஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 10,075 அலர்ஜன் அந்த மாத்திரையில் இருக்குது. அதில் வந்து 10,075 நான் அலர்ஜன்ஸ் இருக்குது. எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் எதனால் வந்திருக்கலாங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிவிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து அலோகிரிதம்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட். இது வந்து நீமான்னு சொல்லுவாங்க. இப்போ நீமாங்கிறது ஒரு சின்ன டிவைஸ். இது யூஎஸில் இருக்குது. இப்போ இது மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த டிவைஸில் என்ன செய்வாங்க, இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் அலர்ஜன் செக் பண்ணலாம். இப்போ க்ளூட்டன், பீனட், நம்மளுக்கு க்ளூட்டன் பெருசாக அலர்ஜிங்கிறது தெரியாது. பட் இன்டர்நேஷ்னல்லாம் க்ளூட்டனும் பீனட்லாம் வந்து ரொம்ப அலர்ஜி ஆகும் நிறைய பேர்த்துக்கு. அதுவும் க்ளூட்டன் அலர்ஜி எல்லாத்துக்குமே வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இந்த நீமா டிவைஸ் தான். இதில் ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். இந்த கேப்சூலில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த கேப்சூலுக்குள்ளார அந்த இதை லோட் பண்ணி ஒரு டேப்லெட்டோ இதை கேப்சூலுக்குள்ளே அதை லோட் பண்ணிவிட்டு அதை டிடெக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி ஸ்மைல் வந்துச்சுன்னா அதில் வந்து அலர்ஜன் கிடையாது. இல்லைன்னா அதுக்குள்ளே அலர்ஜன் இருந்துச்சுன்னா அப் டு க்ளூட்டனுக்கு வந்து 20 ppm வரைக்கும் சொல்லும், 10 ppm பீனட் வரைக்கும் சொல்லிவிடும் அலர்ஜன் இருக்கா இல்லையான்னு. ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜிங்கிறது வந்து அந்தளவுக்கு வளர்ந்து போச்சு. நான் இப்படியே இருப்பேன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி யாரும் வந்து நம்ம சொன்னோம் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டோன்னு. இன்றைக்கி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கொஞ்ச நாளில் வந்து அடுத்தது வந்து ஃபோன்ஸ்லேயே வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க. இப்போ ஐஃபோன்ஸ்லாம் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. பட் டெக்னாலஜி வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெக்னாலஜியில். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம ட்ரக் டிஸ்கவரி பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பார்க்கலான்னா, டீப் லேர்னிங்கில் பார்க்கலாம். பர்டிகுலராக வந்து அலாகிரிதம் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்க போகிறேன், இல்லை நான் இந்த மருந்தை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சரி, நான் மஞ்சள் எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். மஞ்சள் வந்து ஓகே, நான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் பார்க்குறேன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியோடைய பயோகெமிக்கல் பாத்வேயில் இந்த மருந்து எங்கே வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா சொல்லிவிடும். இதே மருந்து இதே மாதிரி என்னென்ன மருந்து அந்த மாதிரி பாத்வேயில் வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மருந்தோடைய இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் அந்த 1-2 மருந்தை சேர்த்திங்கன்னா புது மருந்து ஆகிடும். இவ்வளோ தான் கண்டுபிடிப்பு. ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து கைக்குள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் நாவல் கீமோ டைப்ஸ் பண்ணலாம், பொட்டன்சி பார்க்கலாம். இப்போ நீங்கள் மருந்து அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராப்ஸ்க்கு எவ்வளோ பெஸ்டிசைடு போச்சுங்கிறத கூட நீங்கள் ஏஐயில் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பெஸ்டிசைட் ஃபர்தராக இருக்கா இல்லை போயிடுச்சா, அதை வந்து குவான்டிஃபை கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்டிசைட் டீக்ரடேஷன் வரைக்கும் ஏஐ போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ வந்து பேக்கேஜிங்கில் வந்து அதுலேயும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இப்போ எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து இந்த என்எஃப்சி டேகிங் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதில் மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா கிடச்சிரும். அதே மாதிரி வந்து தெர்மோக்ரோமிக் இங்க்குன்னு, இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பாட்டில்ஸில் வச்சுருப்பாங்க ஃபாரினில். இப்போ நீங்கள் சொல்லுவோம் இல்லையா, பீர்லாம் கூலிங்காக இல்லை, சில்லுன்னு இல்லை, ஸ்டோரேஜ் டெம்பரேச்சரில் இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து யூஎஸ் யூரோப்லலாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் கையில் பட்டுச்சுன்னா அந்த இங்க் கலர் மாறிடும். அது சில்லுன்னு இருந்துச்சா இல்லையாங்கிறத அந்த கலர் டெக்னாலஜி கூட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து இங்க் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பேக்கேஜிங்லேயே பொருள் கெட்டு போகிறது தான் பெரிய விஷயம். பொருள் கெட்டு போகிறதுக்கு மெயினாக வந்து ஆக்சிடேஷன் தான் ஒரு ரீசன். ஸோ
இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம வெளியே இன்ஹிபிட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பொருள் கெட்டும் போகாது, மைக்ரோபியல் க்ரோத்தும் குறையும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேக்கேஜிங்லலாம் இப்போ புதுசாக இந்த டெக்னாலஜியும் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஏஐயில் வந்து சாலிபிலிட்டி பார்க்கலாம், ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம், பயோபிலிட்டி பார்க்கலாம், ட்ரக் டிஸ்கவரி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து இந்த மைக்ரோபியம் டார்கெட்டட் ட்ரக்ல நான் கட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கட்டில் வந்து எக்கச்சக்க ரிசர்ச் இப்போ போயிட்டுருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஹாட் டாபிக், பாக்டீரியாஃபேஜ், மைக்ரோபியம் ரெஸ்பான்சிவ் மெட்டீரியல்ஸு. ஸோ இதில் வந்து நிறைய ரிலீஸ் பேராமீட்டர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து பிஹெச் சென்சிட்டிவ், பிஹெச் வச்சு பார்க்கலாம், என்சைம் ரிலேட்டட் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்களே ஒர்க் பண்ணது வந்து என்னோடய பிஹெச்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்டா குளோகான் சொல்லுவாங்க, 1,4 பீட்டா குளோகான், அது வந்து கர்ட்லான்னு சொல்லுவாங்க. அது 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ் இருக்கும். அந்த பாலிமரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ட்ரக்கை என்காப்சுலேட் பண்ணி எங்கள் கோலானில் கொடுத்தீங்கன்னா கோலானில் வந்து இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்து அதை சாப்பிட்டுட்டு ரிலீஸ் பண்ணும். ஸோ எவ்வளோ ரிலீஸ் பண்ணுங்கிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு மருந்து வந்து எவ்வளோ உள்ளே போகணுங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி மெத்தட்ஸில் கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் யூஏஎல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே பாப்புலேஷன் கம்மி, புதுசாக என்னென்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது யூஏஇயில் வந்து பர்டிகுலராக அபுதாபியில் என்னென்னா அவங்ககிட்ட நிறைய ஃபண்டு இருக்குது, நிறைய பணம் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு இண்டிவிஜுவலையும் ஜீன் சீக்வன்சிங் சொல்லுவாங்க. உங்களை கூப்பிட்டு மொத்தமாக ஒரு ஜீன் சீக்வன்சிங் ஸ்டடி பண்ணிவிடுவாங்க. அந்த ஜீன் சீக்வன்சிங்கில் உங்களுக்கு என்னென்ன நோய் வரக்கு பாசிபிலிட்டி இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்து அங்கேயே தயாரித்து கொடுப்பாங்க. அந்த மருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் சொல்லுவாங்க. இப்போ இது இந்தியாவுக்கும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன அது வந்து உங்களை பார்த்த உடனே அது சொல்லிவிடும், இந்த இது வந்து இது இவருக்கு வேணும், ஸோ பயோட்டின் கொடுக்கணும், ஸோ வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும், ஸோ இவருக்கு இது கொடுக்கணுங்கிறத சொல்லிவிடும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3D பிரிண்டிங் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேர் போட்டு கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் அதை வந்து அந்த டைமில் சாப்பிட்டீங்கன்னா போதும். எல்லோரும் சாப்பிட்ற மருந்து நீங்கள் சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அனதர் ஒரு 10-15 இயர்ஸில் வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி யூஏயில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பல்லோட இதுக்கும் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸும் வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு உலகத்தில். வந்து நம்ம வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கோம், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்து இனிமேல் கஸ்டமைஸ்டு உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி இருக்கும், அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு ட்ரக் மிஷினு, ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்கும். என்னென்ன மருந்து என்னென்ன குவான்டிட்டியில் வேணுமோ அங்கேயே பிரிண்ட் பண்ணி அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வரப்போகுது. அதுக்கு ஜீன் சீக்வன்சிங்னு பண்ணணும். இப்போ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஆட்டோஇம்யூன்லாம் என்னென்னா ஜீன் மேப்பிங் பண்ணிவிடுவாங்க. உங்கள் ஜீனில் வந்து எந்த ஜீன் வந்து டிஃபெக்டிவ் ஜீன்னு கண்டுபிடிச்சிடலாம். உடம்புல நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸு ஜீன்ஸ் தான் மேஜராக. ஸோ எந்த ஜீன் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது, எந்த ஜீன் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும்னு தெரிஞ்சதுன்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் இந்த கோல்டு வந்துச்சுனாலே என்ன செய்வாங்க, அலர்ஜி சைனடிஸ் தான் முதல்ல இருந்துச்சு, அலர்ஜினால் வந்திருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அதனாலலாம் கிடையாது. இப்போ நிறைய ADHD எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லுங்களேன், ஏன்னா உங்களுக்கு வந்து கோவிட்னால பிரச்சனையா வேக்சினால் பிரச்சனையா? வேக்சினால். நானும் அப்படி தான் அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். பட் வேக்சின்னா அப்போயே வந்திருக்கணுமே நம்மளுக்கு, கரெக்டு தானே? நம்ம போட்ட உடனேவே நம்மளுக்கு வந்திருக்கணும், ஏன் வரல? இது இன்னமும் கோவிட் இருக்குது. போன வாரம் கூட நிறைய பேருக்கு கோவிட் டிடெக்ட் ஆகிருக்கு. அதோடைய மியூட்டேஷன்ஸ் வந்து நிறைய மாறிக்கிட்டே வருது. அது என்ன செய்யுது, இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் பண்ணுது லங்ஸில். அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நானும் ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது ஓகே இது ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமாக தானே வரணும், ஏன் கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்னா பர்டிகுலராக அது வந்து அங்கே ஒரு டெபாசிஷன் பண்ணுது அந்த பாத்வேயில். அந்த பாத்வே டெபாசிட் ஆகும்போது நம்மளுக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. கம்ப்ளீட்டாக கவர் ஆனதுக்கப்புறம் அரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க டாக்டர்ஸ், இப்போ நீங்கள் போனீங்கன்னாலும் 9 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை யாராக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபீவரு லாஸ் ஆஃப் ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா திரும்பி கோவிட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சில டெஸ்ட்லாம் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் சென்னையில் வந்து கீழ்பாக்கிலேயோ வேற எங்கேயோ வந்து ஒரு சிடி ஸ்கேன் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் வந்து அந்த சிடி ஸ்கேன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் இஷ்யூஸ் வருமாங்கிற ஸ்கோர் கொடுத்துரும். ஸோ நம்ம போனோம்னா அதை பார்த்துட்டு அந்த ஸ்கோரில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரக்கான சான்சஸ் இருக்கா, இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கலாம் வந்து இஷ்யூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கோமார்பிடிட்டிங்கிறது வெயிட்டு டயபெட்டிஸ் எல்லாமே சேர்ந்து வரும். பட் அதை காட்டிலும் கோவிடோடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நிறைய வந்து அதோடைய மியூட்டேஷன்ஸ் தான்.
அதாவது மியூட்டேஷனுங்கிறது என்னென்னா அது நம்மளை விட புத்திசாலி. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை நினச்சி அதுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன செய்யும், அது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மியூட்டேட் பண்ணி வேறு மாதிரி மாற்றிக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, எல்லாத்துக்குமே கோல்டுக்கு ஆன்சர் பண்ணும். இப்போ நீங்கள் கோல்டுன்னு எடுத்து வச்சிங்கனாலே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும். ஏன்னா நம்மகிட்ட கிட்டு கிடையாது. இப்போ நிறையா பிரச்சனை தானே வந்துச்சு, யாருக்கு போனாலும் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி தெரப்பீஸ் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி, பட் இன்னும் கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வருவாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ப்ரைவேட்டில் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய லாஸ்ட் ஸ்லைடு தான். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஆஸ்பிரின் இந்த மாதிரி வந்து அஸ்டெல் சாலிசிலிக் ஆசிட் பேசிக் மாலிகுல் 21 ஆட்டம், அவ்வளோதான். 21 ஆட்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம வந்து இன்றைக்கி வந்து 20,000க்கு மேலே இருக்கிற ஆட்டம்ஸை வந்து லோட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்து போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து எப்படின்னா ட்ரக்கை மட்டும்தான் கேரியராக வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி செல்ஸை யூஸ் பண்ணலாம், ப்ரோட்டீனை யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பார்த்திங்கன்னா MOABம்பாங்க, இது ஒரு ப்ரோட்டீன், இது காம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்ஸு. இது பார்த்திங்கன்னா 150 கிலோ டால்டன், அதாவது 1,50,000 டால்டன்ஸ் இருக்கும் அதில். அவ்வளோ பெரிய மாலிகுல் அது. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போது நாங்கள் யூஎஸோட ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து அந்த பயாலஜிக்ஸ்க்கு வந்து ஒரு பாலிமர் யூஸ் பண்ணுவாங்க, சைக்ளோடெக்ஸ்ட்ரினோ இல்லை இனி ஒரு பாலிமர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாலிமரோட வந்து ஒரு லிங்கர் யூஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் லிங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிலீஸ் லிங்கர் வந்து டைசல்ஃபைடாக இருக்கலாம், என்ன மாதிரி வேணால் இருக்கலாம். அதை லிங்க் பண்ணி கான்ஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஜுகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, மேலாய்டு அந்த மாதிரி இருக்கிற கான்ஜுகேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதோட வந்து உங்களோட ஆன்காலஜி ட்ரக்ஸு, கேன்சர் ட்ரக்ஸ், இந்த மாதிரி பெரிய ட்ரக்ஸை வந்து லிங்க் பண்ணி எந்த ப்ரோட்டீனுக்கு போனோமோ அந்த ப்ரோட்டீனுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரோட்டீனுக்கு கொண்டு போகலாம், ரேடியோ இமேஜிங் பண்ணலாம், அதோட ஆன்காலஜியில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ புது ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த கான்ஜுகேட்ஸில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், நிறைய ஈஸி. இன்னி கொஞ்ச நாள் நான் சொல்கிறேன், ட்ரக்ஸ் எல்லாம் போயிடும், உங்களுக்கு வந்து மருந்துங்கிறதெல்லாம் போயிடும், ஜென்ரிக் வெர்ஷன்லாம் போயிடும். நீங்கள் கேட்குற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் கேட்பீங்க, பெப்டைட்ஸ் தான் கேட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேப்பு, இப்போ கால் வலி, நிறைய பேர்த்துக்கு வந்து முட்டி வலியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், மேப்ஸ் தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, காலில் அந்த முட்டியிலெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போய் இப்போ வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா GLPயில் வந்து பெப்டைட்ஸ் வந்துருச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, மொஞ்சாரோன்னு ஒரு பிராண்ட் வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மொஞ்சாரோ இதெல்லாமே வந்து US-EUவில் வந்து காமனாக வந்துருச்சு. GLP பெப்டைட்ஸ்னு சொல்லுவாங்க, அமினோ ஆசிட் செயின் தான். ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்துருச்சு. இன்னி வரப்போகிறது, இன்னி நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் பார்க்க போகிற எல்லாமே பயாலஜிக்ஸ், பெப்டைட்ஸ், இந்த மருந்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஏரியாஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிசர்ச்சில் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபார்மராக இருக்கீங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் நியூட்ராசூட்டிக்கலில் இருக்கீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹெர்பல்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நியூட்ராசூட்டிக்கல் ஏரியாஸ்க்கு போயிடுங்க. நியூட்ராசூட்டிக்கல்ங்கிறது வந்து நீங்கள் பூமிங் ஏரியா, நீங்கள் என்ன வேணால் சேர்த்தலாம், என்ன வேணால் பண்ணலாம். ப்ரோபயோட்டிக் இருக்குது, அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட் பண்ணலாம், நியூட்ராசூட்டிக்கல் பண்ணலாம், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் மெடிக்கல் பர்பஸ் பண்ணலாம், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூசஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே பூமிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸில் வந்து பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஃபிசிக்ஸ் நான் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு தெரியல அவ்வளோவா. பட் கெமிஸ்ட்ரிலாம் இருந்தீங்கன்னா மெத்தட் டெவலப்மெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே இன்றைக்கி மேண்டேட்ரியாக ஒரு மெத்தட் டெவலப்மெண்ட்டு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுங்கிறது வந்து மேண்டேட்ரியாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் காலேஜில் HPLC யூஸ் பண்ணுவீங்க, நாங்களும் யூஸ் பண்ணுவோம். பட் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்கள் வந்து எல்லாமே வந்து எம்பவர் சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு பீக் சேஞ்ச் இருந்தால் கூட எம்பவர் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் தொடவே முடியாது. யார் சைன்இன் பண்ணுறா, எப்போ லாக்இன் பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்கிறத வந்து டேட்டா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா இன்டெகிரிட்டி நம்ம என்ன செய்வோம், காலேஜில் படிக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் பீக்கை வச்சு எங்கே வேணாலும் சேர்த்துக்குவோம். பட் இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் நடக்காது. நீங்கள் என்ன ஆக்சுவலோ அதுதான் கொடுக்க முடியும். அந்த டேட்டா இன்டெகிரிட்டி வந்து இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லோரும் டேட்டா இன்டெகிரிட்டி பேசிக்காக பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த மருந்து வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் போட்டிருப்பாங்க, ஸ்டோர் இன் ஸோ டெம்பரேச்சர், கூல் பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு மருந்து கடையில் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மருந்துக்குள்ளார என்னெல்லாம் நடக்கலாம்? சரி, இப்போ கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் போய்ட்டுருக்கு, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, இதில் வந்து லீச்சிங் நடக்கலாம், இதில் வந்து ஆக்சிடேஷன் நடக்கலாம், எத்தனை வேணால் வந்து அதில் தான் கேன்சரஸ் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஒன்றும் இப்போ பண்ண முடியாது. பட் இப்போ ஒரு டிராஃப்ட் கைட்லைன் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் ஸ்டோர் பண்ணோம், 25 டிகிரினா 25 டிகிரியில் தான் வைக்கணும். ஏன்னா அதில் தான் நாங்கள் ஸ்டெபிலிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, இப்போ லாரி வருது இல்லைங்களா, அந்த லாரியில் டேட்டா லாகர் போட்டுருவாங்க. ஸோ அந்த டேட்டா லாகர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சருங்கிறது போர்ட்டுக்கு போகிற மட்டும் தெரியும். கண்டெய்னர்லேருந்து அங்கேருந்து இறங்குற மட்டும் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறி இருந்தாலும் அந்த மருந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வெளிநாட்டிலாம் வந்து டெம்பரேச்சரும் இதுவும் பார்த்து தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த மருந்து அந்த இதில் தான் வேலை செய்யும்னு. சரி,
நம்மளோடைய பிரச்சனை என்னென்னா வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம், அவங்களோட பிரச்சனை இம்ப்யூரிட்டி ப்ரொஃபைலில் பார்க்குறாங்க. ஸோ 1% இம்ப்யூரிட்டி இருந்தால் என்ன நோய் வரும்னு அவங்க பார்க்குறாங்க. நம்ம வந்து ஓகே 80% ஆக்டிவிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அந்த குழந்தைங்களாம் அந்த காஃப் சிரப் இஷ்யூலாம் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த காஃப் சிரப் இஷ்யூலாம் வந்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த ப்ரொப்ளின் கிளைகால்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்விடில். ஸோ அந்த ப்ரொப்ளின் கிளைகார்டு வந்து அதோடைய பை ப்ராடக்ட்ஸ் தான் வந்து டயத்திலின் கிளைகாலும் எத்திலின் கிளைகாலும். நிறைய பேர் என்ன செஞ்சுருந்தாங்க, இப்போ ஒரு கம்பெனி சென்னையில் பிடிச்சாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, இண்டஸ்ட்ரியல் கிரேட் போட்டிருந்தாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து 0.1% தான் இருக்கணும், அவங்களது 48% ppm இருந்துச்சு. ஸோ அது இண்டஸ்ட்ரியல் கிரேடு. ஸோ மனுஷங்க உயிர்லேயும் இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ரொப்ளின் கிளைகால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமீடியட்டாக அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும், உடனே வந்து டெத்து தான், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற மருந்துலேயும் ஃபுட்டுலேயும் இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ண தான் இப்போ வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இண்டஸ்ட்ரி யூனிவர்சிட்டி கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நிறையா போகும். இப்போ நாங்களும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம், ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறோம், யூஎஸில் ஒர்க் பண்ணுறோம், யூரோப்பில் ஒர்க் பண்ணுறோம், இந்தியாவிலையும் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறோம். ஸோ ட்ரக் ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து அந்தந்த ரோல்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணலாம். நிறையா ஒர்க்ஸும் நிறைய ஏரியாஸில் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே என்னென்னா எதுவுமே கமர்ஷியல் ஆனால் தான் யூஸ், ரேதர் தென் ரிசர்ச்சும் பப்ளிகேஷனுக்கு பதிலாக கமர்ஷியலும் ஆகணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். தேங்க்ஸ். இப்போது மருந்து கம்பெனியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து புரிதல் கம்மியாக இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்கிற R&D நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு இருக்கிற கம்பெனியில் என்ன செய்வாங்கன்னா ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. மருந்து வந்து தயாரிக்கிறது, அதாவது ஒரு டேப்லெட் எடுத்திங்கன்னா ஒரு டேப்லெட் ஏபிஐன்னு ஒன்று இருக்கும், எக்ஸிபியன்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறது வந்து ஃபார்மசிக்காரங்க இருப்பாங்க. அனலிட்டிக்கலில் வந்து எல்லாருமே இருப்பாங்க. எங்களோட அனலிட்டிக்கல் ஹெட் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, சரிங்களா. அனலிட்டிக்கலில் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ வேலைன்னு உங்களுக்கு என்ன தெரியல. காரணம் என்னென்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி பண்ணுற மருந்தை காட்டிலும், இப்போ நாங்கள் மருந்து பண்ணுறதை காட்டிலும் அனலிட்டிக்கலில் ஸ்டடி பண்ணுறது வந்து செலவு ஜாஸ்தி. ஸோ அனலிட்டிக்கல் ஒரு பெரிய ரோல். அது போக மைக்ரோபயாலஜி இருப்பாங்க சார், அது போக குவாலிட்டி அஷூரன்ஸ்னு இருப்பாங்க. அவங்க யாராக வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு குவாலிட்டி அஷூரன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகலாம், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு குவாலிட்டி அஷூரன்ஸில் இருந்தால் போகலாம். ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து DQAன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்னல் வந்து டாக்குமெண்டேஷன் குவாலிட்டி அஷூரன்ஸ்னு இருக்கும், ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். சார் ஹெர்பல் சொன்னீங்க சார், ஹெர்பல் அது என்ன பிளான்ட் வந்து இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை அதர் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி பிளான்ட் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அந்த பிளான்ட் வந்து பெஸ்டிசைடு, அதாவது மருந்து அடிக்காததை யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை மருந்து அடித்ததுனால ஓகேவா? அது என்னென்ன மாதிரி பிளான்ட் கிளாஸிஃபைடு இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும்? எஸ் சார். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் சார், ஃபஸ்ட்டு எங்கள் பேசிக்காக வந்து எங்கள் சேர்மன் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு தான் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கு பிளான்ட் மேலே இன்ட்ரெஸ்ட், எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் பிளான்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம், பிளான்ட்டாக போட மாட்டோம், அதோட மெட்டபலைட்டாக போடுறோம், செகண்டரி மெட்டபலைட்ஸாக போடுறோம். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் போடும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து வேரியேஷன் இருக்கணுங்கிறத பார்த்துட்டு வாங்குவோம். நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க சார். அம்சார் இருக்காங்க, குமுலாய்ட்ஸ்னு இருக்காங்க. குமுலாய்ட்ஸ் வந்து ஹையர் லெவலில் இருப்பாங்க. ஸோ சாமி லேப்ஸ்னு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த செகண்டரி மெட்டபலைட்டோடைய டெரிவேட்டிவ்ஸே வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி அது பாஸ் ஆனால் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ FTARல அனலைஸ் பண்ணலாம், HPTLCயில் ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் போகுது சார். ஏன்னா இன்றைக்கி ஹெர்பல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஹெவி மெட்டல்ஸும் பெஸ்டிசைட் ரேஷியோவும் நிறையா இருக்கனால பிளான்ட்டு தானே மண்ணிலேருந்து தானே வருது. ஸோ அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் சார் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக. பயோமெடிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொன்னீங்களா சார், அது என்ன சார்? பயோ ஃபார்மசூட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சார். BCSன்னு பாருங்கள் சார். BCSல வந்து 4 கிளாஸ் இருக்கும். BCS 1, 2, 3, 4. ஸோ அதில் வந்து எல்லா ட்ரக்கையும் வழிமுறைப்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு சாலிபிலிட்டி ஜாஸ்தி, எதுக்கு பெர்மிபிலிட்டின்னு. இப்போ இந்தியாவில் என்ன செஞ்சுருக்காங்க, கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 4க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக BE ஸ்டடீஸ் பண்ணோம். அதாவது நான் ஒரு மருந்து வெளிநாட்டு மருந்தை கண்டுபிடிக்கிறேன்னா அந்த மருந்தோட என்னோடய மருந்தை ஒப்பிட்டு பயோ ஈக்குவலன்ஸுங்கிறது வந்து ரத்தத்தில் வந்து அந்த மருந்துலேருந்து கொடுத்துட்டு அந்த மருந்தோட அளவை எடுத்து 2 மேட்ச் பண்ணி சொல்லணும். சரி, இப்போது
இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுங்க, நான் ஒரு காஃப் சிரப் நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்க, நம்ம என்ன செய்வோம், இந்தியாவிலேருந்து வரும்போது வெளிநாட்டில் வந்து இதுக்கு வந்து ஏஎன்டிஏன்னு சொல்லுவாங்க, அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மருந்தை நான் வாங்கிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவேன். ஸோ நான் பண்ணும்போது என்ன சொல்லுவேன், ஏபி அளவு எனக்கு தெரிஞ்சிடும், மற்றபடி அவன் என்ன எக்ஸிபென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க, டிஓஇ. இன்றைக்கி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டிங்கன்னா என்னெல்லாம் எவ்வளோ இருக்குது பர்சன்டேஜுங்கிறத ஓரளவுக்கு சொல்லிவிடும். ஸோ அந்த லெவலை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதே ஃபார்முலேஷனை நான் இதில் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு வேரியேஷன் லிமிட் வச்சுருப்பான். அப்படி வந்துச்சுன்னா நான் வந்து ஃபைல் பண்ணலாம். அந்த ஃபைல் பண்ணும்போது சப்போஸ் இந்த கிளாஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயோஎக்விவலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இது ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ட்ரக் சாலிபிலிட்டி இருக்கும், கரைஞ்சிரும், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளார போனான்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த பர்மிஷன் இல்லாத ட்ரக்லாம் நீங்கள் வந்து நேனோ டெக்னாலஜி, லிப்போசோமல் அந்த மாதிரி கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். சார், இப்போ வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு வரணுன்னா அவங்களுக்கு எக்ஸாம் எழுதணுமா, இல்லை என்ன மாதிரி ப்ராசஸில் அவங்க உள்ளே வர முடியும்? உங்கள் வீட ப்ரொஃபஸராக இருந்தவர் எங்கள் வீடு தான் இருக்கார். ஸோ பிரபாகர், நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கனாலே போதும். இப்போ எப்படின்னா யூஸ்வலாக வந்து மேக்ஸிமம் நாங்கள் ஆர்என்டியில் வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுத்துருந்தோம் ட்ரைனிங். இப்போ கம்மி பண்ணிட்டோம், கொடுக்குறதில்ல. ஏன்னா நிறைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பண்ணுறதுனால. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ட்ரைனிங் கொடுக்குறோம், இல்லை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். சார், இப்போ இன்டர்ன்ஷிப்பும் எடுப்பீங்களா? இப்போ எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இப்போ செகண்ட் இயர். நாங்கள் ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கோம் மேடம். அது ப்ராசஸ்லாம் சார்கிட்ட கேட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார். இப்போ ஏஐ இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அது போக டேட்டா சயின்ஸ் இருக்குது. இது ஒரு லைட்டாக ஒரு 2 ஸ்லைட்ஸில் முடிச்சிட்டிங்க. எந்த அளவுக்கு அது இன் ஃபியூச்சரில் வந்து ஏஐ தான் அதிகமாக இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகுது, உங்களோட இதில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, நீ ஃபியூச்சரில் அது எந்த அளவுக்கு? சார், நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு செல்லில் வந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு பாத்து விஷயமாக பாருங்கள். ஒரு மருந்தை கொடுத்து இந்த மருந்து வந்து இந்த மெட்டபாலிக் பாத்வேல என்ன பண்ணணும்னு அது உங்களுக்கு சொல்லிவிடும். எந்தெந்த ஏரியாவில் வந்து என்னென்ன பண்ணோம், இதே மாதிரி மருந்து எங்கே இருக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஏஐங்கிறத வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தி சார். என்னென்னா கம்ப்யூட்டரை தவிர்க்க முடியுமா? ஒரு டைமில் வந்து கம்ப்யூட்டருங்கிறது நம்ம எல்லாம் வேணான்னாலும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்குள்ள போனோம். இப்போ கம்ப்யூட்டரில் என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய சர்ச் இன்ஜினை சேர்த்துட்டாங்க சார். இப்போது சார் முன்னாடி யார் நீங்கள் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நீங்கள் ஒரு கண்டுபிடிக்கணும்னா அந்த காலத்தில் என்ன செய்வீங்க, ஒரு சயின்ஸ் டைரக்டில் போவீங்க, ஒரு வில்லிஸில் போவீங்க, நீங்கள் ஒரு பப்மெண்ட்டில் போய் தேடுவீங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே அதில் லோட் பண்ணிட்டான். அது என்ன செய்யும், அந்த வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சர்ச் வேர்டை வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதுவே அனலைஸ் பண்ணி அதுவே டேட்டா இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அதுவே கொடுத்துரும். நீங்கள் ஃபர்தராக வந்து அதுக்கு என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். ஏன்னா என் ஃபோனில் பர்ப்ளெக்சிட்டி இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள், நான் தரேன். ரொம்ப ஈஸி சார். நீங்கள் வந்து எப்படின்னா ரிசர்ச் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் ஏஐங்கிறது வந்து ஒரு பெரிய டூல் இல்லை சார். நீங்கள் நான் சொல்லுவேன் சார், ஒரு ஷோடிங்கர் சூட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஃபண்டிங் போட்டு கூட வாங்கி வைக்கலாம். ஷோடிங்கர் சூட்டுக்கு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்கன்னா 70 லட்சம் ஆகும். நீங்கள் என்ன ஒரு 40-50 லேக்ஸ் ஆகும்னு வச்சிங்க. ஒரு ஷோடிங்கர் சூட் வாங்கி வச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி எவ்வளோ வேணால் பண்ணலாம். நீங்கள் ஃபங்க்ஷன் குரூப் மாற்றி பார்க்கலாம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பார்க்கலாம், எக்கச்சக்கமாக பார்க்கலாம். அப்படி இல்லையா, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நான் வேணாலும் உங்களை லிங்க் பண்ணி தரேன். இப்போ ஜேஎஸ்எஸில் இருக்குது, எக்கச்சக்க யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, சத்யபாமாவில் இருக்குது, நாங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடியில் இருக்கேன் சார். நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ரிசர்ச்சில் நான் லிங்க் பண்ணி தரேன் சார். அது இப்போ லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கலாம் சார். ஷோர். தேங்க்யூ சார். Sir, you are mentioning about the cell culture work, right? What is the assay you'll be doing for encapture of your nano drug to the particular cell? மேடம், இப்போ வந்து செல் ஸ்பேஸ் டெலிவரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக வந்து என்ன செல்லை நீங்கள் டார்கெட் பண்ண பர்டிகுலராக வந்து செல்லில் எந்த இடத்துல டார்கெட் பண்ணோங்கிறத வந்து இப்போ நிறைய பாலிமர்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் ஒரு பாலிமரை செலக்ட் பண்ணி என்சைம் ரிலேட்டடோ எப்படி பிஹெச் மீடியேட்டடோ என்ன மாதிரி ட்ரக் டெலிவரி வேணாலும் இப்போ நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து செல் பேஸ்டுங்கிறது வந்து இப்போ ஃபியூச்சர் தான். இப்போ பெப்டைட்ஸ், இந்த பயாலஜிக்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர் தான். இப்போதைக்கு நம்ம ஸ்மால் மாலிகுல் இந்த ஏரியாஸ்லாம் அதில் தான் இருக்கும். பட் செல் பேஸ்டில் வந்து இப்போ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல அதோடது. Sir, you said the drug will be encapsulated with the cells, you said. So what is the cell mode you'll be using? That is my... சார், இப்போ பர்டிகுலராக வந்து எந்த செல்லில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரக் வந்து அப்சர்வ் ஆகுது, இல்லை பர்டிகுலராக வந்து என்ன செல்லை வந்து உங்களுக்கு வந்து
ரிலீஸ் ஆகுது, இல்லை எங்கே வந்து உங்களோட பெர்மிஷன் ஜாஸ்தி இருக்குது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த பர்டிகுலர் செல்ஸை வந்து இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ சில இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவ் கண்ட்ரோல் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அது ரெண்டுமே என்காப்சுலேட் பண்ணி அதை பைண்ட் பண்ண வச்சு கொண்டு What is போகலாம். the assay, sir? Can you mention any assay what you'll be இப்போ அசைங்கிறது வந்து மேடம் இப்போது அதான் சொல்கிறீங்களா, இப்போ நிறைய எல்லாமே இன்சிலிகோவில் தான் இப்போ ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இன்சிலிகோவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்சிலிகோ மாடல்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் இப்போ கோவிட் ட்ரக்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பேசிக்காக ஹாம்ஸ்டர் மாடல் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹாம்ஸ்டரில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து அது கூட தேவை கிடையாது, இன்விட்ரோலேயே நீங்கள் நிறைய இன்சிலிகோ மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த இன்சிலிகோவில் வந்து உங்கள் ஆக்டிவிட்டி ப்ரூவ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் இன்வைவாக கொண்டு போய்க்கலாம். பட் இது எல்லாமே வந்து ரெகுலைஸ் பண்ணுறது வந்து இயூவும் FDA மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் இந்தியாவில் எதுவும் பண்ணல. Thank you, sir.